இங்கே இந்த பையனுக்கு சினிமாவில் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்குறத பார்த்துட்டு ஏன் இப்படி கேவலமாக பண்ணுறாங்கன்னு வெறுப்பில் இருக்கான். இவனுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க அக்காவை ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் மாடியில் அந்த அக்கா கிட்ட அவங்க புருஷன் ரிலேஷன்ஷிப் கூட இருக்கும்போது இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்கு சுத்தமாக பிடிக்கலனே இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த அக்கா கூட எப்போ பாரு விளையாடுவான், கல்லெல்லாம் தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். அவங்க சொல்கிறாங்க மற்றவங்க பார்க்கும்போது விளையாடாதரா, தப்பாக நினச்சிக்க போகிறாங்கன்னு சொல்லி. அந்த அக்காவுக்கும் இந்த பையன் மேலேயும் ரொம்ப பாசமாக தான் இருக்காங்க. இந்த பையன் வந்து ஒரு நாள் அவங்க அத்தை பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்கா. அப்போ அந்த அத்தை பொண்ணுக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா அழகாயிட்டே வரேன்னு சொல்கிறா. இவனும் சொல்கிறான், நீயும் வர வர அந்த அக்கா மாதிரி தான் இருப்ப, கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றினா போதும் கரெக்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்காங்கடா, என்கிட்ட வந்து அந்த அக்காவையும் உன்னையும் வச்சு தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கான்டா, அந்த அக்கா சரியே கிடையாதான்னு உடனே எனக்கு கோவம் வந்துடுது. ஸ்ட்ரெயிட்டாக போய் என் ஃப்ரெண்டையே போய் அடிச்சிடுறான். அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க வீட்டு வாசலில் நிறைய பொருள்லாம் பேக் ஆகியிருக்கு. என்னன்னு அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டால் தான் சொல்கிறாங்க, அந்த மாடியில் இருந்த அக்கா வந்து வெளியூருக்கு போகிறாங்களாண்டா. அவங்க புருஷனுக்கும் அவங்களுக்கும் பல நாளாக குழந்தை இல்லைன்றதுனால அவங்க புருஷன் வந்து இவங்களை கூப்பிட்டு போய் அவங்க அம்மா வீட்டிலேயே விட போகிறாங்களாம். இதுக்கப்புறம் உன்னை கொஞ்சத்துக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி வேலைக்காரி கிண்டல் பண்ணும்போது இவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த அக்கா ஊஞ்சலில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். அவங்க கூட கொஞ்ச நேரம் ஊஞ்சல் விளையாடவான்னு கேட்குறான். என் ஃப்ரெண்டு உங்களை பற்றி தப்பாக பேசினா நான் அவனை போய் அடிச்சிட்டேன்னு உடனே அவங்களுக்கு இல்லாத ஒரு மக மாதிரி இவன் கண்ணுக்கு தெரியுறான். அதனால ரொம்ப பாசமாக இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஊஞ்சலில் ஆடிட்டு நான் உங்களை பார்க்க மாட்டேன், நீங்கள் கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்குள்ளே போயிடுறான். அவன் கிளம்பி போகும்போது கூட வெளியே வர மாட்டான், உள்ளே அழுதுகிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையிலே இவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா இவங்க அத்தை பொண்ணு அந்த அக்கா மாதிரியே அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறா. இப்போ இவன் கண்ணுக்கு வந்து அந்த அக்கா மாதிரியே இந்த பொண்ணும் தெரியுறா.